நண்பர்களே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக. என்று நாம் பார்க்க போவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சந்திரனின் நிலைமையை பொறுத்து. சரிங்களா? அந்த சந்திரன் நிலை எப்படி இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க தெரிந்தால் நான் சொல்லும் விஷயங்கள் இப்போ நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து. சரிங்களா? இது ஜோதிடத்தில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கொஞ்சம் புரியக்கூடிய விஷயங்க. ஆனால் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சந்திரன்னா என்னென்னா உங்கள் ராசி தான் சந்திரன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு கட்டத்தில் மிதுனத்தில் சந்திரன் தான் உங்கள் ராசி மிதுனம், கடகத்தில் சந்திரன் தான் உங்கள் ராசி கடகம். அப்போனா ராசி ஏன்னா என்ன, உங்கள் குணாதிசயம் உங்களுடைய குண நலன்களை சொல்லக்கூடியது தான் ஒரு சந்திரனின் ஓட்டம். நட்சத்திரம் இன்னும் டெப்த்தாக போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு அது கிடையாது. இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த சந்திரன் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தோட தன்மையை அப்படியே உள்வாங்கிடும். சந்திரனுக்குன்னு ஒரு சந்திரன்னா என்ன சொல்லுவாங்க, பால்னு சொல்லுவாங்க, நீர்னு சொல்லுவானுங்க. இந்த நீர் பாருங்களேன், இந்த என்றைக்குமே ஒரு நீர் ஒரு குவளையில் ஒரு என்ன ஷேப்பில் போனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? அதுக்குன்னு ஒரு ஷேப்பே கிடையாது. நீருக்குன்னு நீங்கள் என்ன ஷேப்பு கொடுப்பீங்க, அது என்ன பாத்திரத்தில் இருக்கோ அந்த ஷேப்பு தான் அந்த நீருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த சந்திரன் அந்த குணம் இருக்குது இல்லையா, உங்கள் ராசியின் குணம்னு ஒன்று இயல்பாகவே வரும். மிருன ராசிக்காரங்க ஒரு இயல்பு இருக்கும், சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இயல்பு இருக்கும், விருச்சிகத்துக்கு ஒரு இயல்பு இருக்கும். இது தனி. இது ஒரு 40 to 50% கண்டிப்பாக இது ஆளுமை செய்யும். இது மட்டுமே ஆளுமை செய்யுமா அப்படின்னா கிடையாது. இந்த சந்திரனை எந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்குது, எந்த கிரகத்தோடு சேர்க்கை பெறுதோ அதனுடைய ஆளுமையும் சேர்ந்து வரும். அதனால தான் பெரும்பாலுமே சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில பேர் மேஷ ராசிக்காரங்க ஆனால் மேஷ ராசி மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் விருச்சிக மாதிரியே இருக்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னா, இந்த சந்திரனோட குரு, சுக்கிரன், புதன் இந்த சுப கிரகங்கள் சேரும்போது அந்த ராசியோட தன்மையை சில நேரங்களில் மாறிடுங்க. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ விருச்சிக ராசினா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அதே விருச்சிக ராசியில் கூட சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த மாதிரி சுபகிரகங்கள் சந்திரனோடு ஒரு 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ராசியோட தன்மை மாற தான் செய்யும். சரிங்களா? இது இன்னுமே வச்சுக்கிங்களேன், இப்போ ஒரு இயல்புலையே ஒரு தன்மையான ராசின்னு பார்த்தா தனுசு ராசி சொல்லுவாங்க, மீன ராசின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த தனுசு ராசி குருவோட ஆதிக்கம் இருக்குது. அப்போனா அது மட்டும் இல்லாருங்க, இந்த சந்திரனோட சனி, செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் சேரும்போது அவங்க ரொம்ப ரியூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அந்த ராசியோட தன்மையை மீறி இந்த கிரகத்தோட தன்மையை உள்வாங்கி செயல்படுவாங்க. சரிங்களா? அப்போனா ஒரு சந்திரன் இந்த ராசினா இப்படி மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த கிரக சேர்க்கை இந்த சந்திரனை எந்த கிரகங்கள்லாம் பார்க்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சந்திரன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் நான் சொல்லிடுறேன். அப்படி இருக்கக்கூடாதுன்னு இல்லை, நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். இருந்தால் அவங்க குணநலன்கள் அப்படி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து முடிவு செஞ்சுக்கோங்க. சந்திரன் எந்த ராசியில் வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த சந்திரனோட பாவகிரகங்கள் 10 டிகிரிக்குள்ள ராகு, கேது, சனி, செவ்வாய் 10 டிகிரிக்குள்ளே சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துச்சுன்னா அந்த செவ்வாயோட தன்மை, இப்போ செவ்வாய் கூட சந்திரன் செவ்வாய், அந்த செவ்வாயோட தன்மை உள்வாங்கிடும். என்றைக்குமே ஒரு ரஃப்பாக இருப்பாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. சனி உள்வாங்கிச்சுன்னா என்றைக்குமே அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கும். இது சனி. இதுவே சூரியன்னா எதுலேயுமே ஒரு கன்னிங் வேலை போவாங்க. ஏன்னா ஒரு அமாவாசைன்னு சொல்லுவோம். அவங்க மைண்ட் ஒரு ப்ராப்பர் எல்லாத்துலேயுமே ஷார்ட்கட்டு, பேக் டோர் ப்ராசஸ் அப்படின்னு போவாங்க. சூரியன் இது. ராகுனா ராகு கேதுக்கள்னா அவர் வக்கர கிரகங்கள். அவங்க ஏற்கனவே குழப்பம் ஏற்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஒரு தெளிவான முடிவை அவங்கள இயல்புலேயே எடுக்க முடியாது. அப்போனா சேர்க்கை பெற்று இப்படி இருக்கும். சேர்க்கையும் வச்சுக்கோங்க, இயல்பாக இப்போ மேசத்தில் சந்திரன் ராகு இருக்குது. சரிங்களா? இது ஒரு சேர்க்கை. இப்படி இருந்த சந்திரனை இப்போ கும்பத்தில் இருக்கிற சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும். சரிங்களா? இது ஒரு பார்வை கொடுத்துரு. அப்புறம் கீழே துலாத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது 7ஆம் பார்வையாக அந்த சந்திரனை பார்க்குது. அப்படின்னா பாபகிரகங்கள் முழுமையாக இந்த சந்திரனை பார்வை செய்யுது. சரிங்களா? அதாவது உங்கள் மன ஆளுமையை இத்தனை கிரகங்கள் பார்வை செய்கிறதுனால நீங்கள் என்னதான் உங்களோட கேரக்டர் நல்லதாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா சந்திரனே இப்படி பாதிக்கப்பட்டுருச்சு. அவங்க என்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கன்னிங்காக தான் இருப்பாங்க, ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க, ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இவங்களாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணுறது சாதாரணம் கிடையாது.
இன்கேஸ் இது இவங்க ஒரு சட்டிலாக இருக்கும், ஒரு கண்ட்ரோலபிள் இருக்குன்னா குரு சுக்கிரன் பார்வை இருக்கணும். இல்லை குருவோட பார்வை, குரு 9ஆம் பார்வையோ 5ஆம் பார்வையோ பார்த்துன்னா தன்மை கட்டுக்குள் இருக்கும். கட்டுக்குள் தான் இருக்குமே தவிர இது இல்லாமல் போகாது. ஏன்னா சனியோட பார்வை, இந்த சனியிலேயே உச்சம் பெற்ற சனி பார்வை இருக்குது, நீசம் பெற்ற சனி பார்வை இருக்குது. சனி சந்திரனின் மேலே பார்வை பெறுறதுனாலே சனியோட தாக்கம் ஒரு சந்திரனுக்கு போகும். செவ்வாய் பார்வை செவ்வாய் 8ஆம் பார்வை வேறு மாதிரி பிஹேவ் பண்ணணும், 7ஆம் பார்வை வேறு மாதிரி இருக்கும். இந்த பார்வையெல்லாம் சந்திரனுக்கு ஏற்படும் போது அந்த ராசியோட தன்மை குறைந்து இந்த கிரகத்தோட தன்மை அதிகமாக உள்வாங்கப்படும். உங்கள் ஜாதகத்தில் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் முக்கியமாக இந்த சனி எங்கேருந்து எங்கே பார்க்குது, சனிக்கு என்னென்ன பார்வைகள், செவ்வாய் என்னென்ன பார்வைகள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் அதை முடிவு செய்ய முடியும். நீங்கள் இந்த ராசி தான் எனக்கு ஏன் இந்த ராசி குணநலன்கள் பெரும்பாலும் இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு தாங்க. வேறு சந்தேகம் என்றால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நேரம் இருக்கும்போது நான் பதில் தரேன். நன்றி. ஓம் சிவம்.